by order of the Peaky Blinders. ஹாய் மக்களே, நீங்கள் பார்க்குறது உங்கள் ஸ்கிரிப்டன்ஸ் தமிழ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம பீக்கி பிளைண்டர்ஸ்ங்கிற டிவி சீரிஸ் பற்றி தான் பேச போகிறோம். அது சீசன் 1 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இந்த சீரிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் சிலியன் மர்ஃபிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சீரிஸ் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 பேச போகிறோம். ஸோ சீரிஸோட கதைக்குள்ள போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கதை எந்த காலகட்டத்தில் நடக்குதுங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த கதை வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம், அதாவது 1918க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை முழுக்க நடக்குது. கிட்டத்தட்ட 1919 தான் இந்த கதை மெயினாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த கதையோட மெயின் ஹீரோ யாருன்னா நம்ம சிலியன் மர்ஃபி. இதுல அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் ஷெல்பி. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷெல்பி குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமா தான் இருக்காங்க. இவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. மூத்தவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்தர் ஷெல்பி, ரெண்டாவது நம்ம ஹீரோ பேர் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் ஷெல்பி, மூணாவது ஜான் ஷெல்பி, நாலாவது ஃபின் ஷெல்பி, அஞ்சாவது இவங்க தங்கச்சி ஆடா ஷெல்பி. இதுல நாலாவது பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன பையன். கிட்டத்தட்ட நம்ம சமுத்திரம் படத்துல வர சரத்குமார் மாதிரி தான். அண்ணா சொன்னா தம்பிக்கு கேட்கணும்டா, தம்பிக்கு ஒண்ணு அண்ணன் பாக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க இங்கிலாந்துல வடக்கு புறமா அமைஞ்சிருக்கிற பிர்மிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரியாதை, பயம் எல்லாமே இருக்கு. இவங்க கிட்டத்தட்ட நம்ம பாஷா பாய் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா ஆட்டோ ஓட்டுற மாணிக்கம் இல்லைங்க, பம்பாயில இருக்கிற பாஷா மாணிக் பாஷா மாதிரி. இவங்க குடும்பத்துல இவங்க 5 பேர் மட்டும் முக்கியம் இல்லைங்க. இவங்களுக்கு ஒரு அத்தை இருக்கு. அவங்க பேர் வந்து பாலி. அவங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பெரியவே மரியாதை, இவங்களுக்கு ரொம்பவே மரியாதை வச்சிருப்பாரு தாமஸ். அது மட்டும் இல்லாம எப்பவுமே வந்து நீங்க என்ன அவ்வளவு பெரிய பெருசா, அப்படி பொம்பளைங்க தானே அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ற கிட மாட்டாங்க. ஏன்னா அப்படி யாராவது சொல்ல வரும்போது எப்பவுமே ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் போர்ல இருக்கும்போது குடும்ப தொழில யாரு பாத்துக்கிட்டா, நாங்க தானே பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி எப்பவுமே வாயடிச்சிருவாங்க. அப்படி என்னடா குடும்ப தொழில் அப்படின்னு நீங்க இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க பெட்டிங் கட்டியிருப்பாங்க. அதாவது குதிரை மேல பெட்டிங் கட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டியில தேய்ச்சாலும் தோத்தாலும் சம்பாதிக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சு நடந்துட்டு இருப்பாங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். அது மட்டும் இவங்க வந்து இல்லீகலா வந்து ஒரு புக் வந்து தயாரிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது புக் மேக்கர்ஸ் இவங்க ஆக்சுவலா. ஸோ இதுதான் இவங்களோட தொழில் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. இதுல இவங்க மட்டும் இல்லாம இன்னும் 2 கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெட்டிங்கிற ஒரு கேரக்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டேனி விஸ்பேங் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இதுல ஃப்ரெட்டிங்கிற யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா போர்ல வந்து நம்ம தாமஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதனால வந்து தாமஸ் வந்து அவர் கடமைப்பட்டிருப்பாரு. ஸோ இவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்டோட யூனியன் ஹெட் மாதிரி. ஓகேங்களா, அது மட்டும் இல்ல இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இவங்க தங்கச்சி ஆடா ஷெல்பி இருக்காங்களே, அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து லவ் யாருக்கும் தெரியாம வந்து இது ஓடிட்டு இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டேனி விஸ்பேங். அவரு போர்ல நடந்த சில பாதிப்புனால வந்து அவருக்கு இன்னுமே வந்து பழைய நினைவுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கும் போர்ல நடந்த சண்டை. அதனால அப்பப்போ பயந்து போய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு கேரக்டர். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. அது உங்களுக்கு கதைக்குள்ள போக உங்களுக்கு நல்லா கிளியரா தெரிய வரும். இவங்க மட்டும் பாதிக்கப்படலைங்க. தாமஸே வந்து பாத்தீங்கன்னா சில கட்டத்துல வந்து நிறைய தண்ணி அடிப்பாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல போய் ஒரு மாதிரி ஏதோ ட்ரக் மாதிரி ஒன்று எடுத்துப்பாரு ஒரு பைப்ல. எதுக்காகனா அவருக்கு சில நினைவுகள் எல்லாம் வரும். ஏதோ ஒரு டனல்குள்ள இருக்கிற மாதிரியும் அங்க வந்து ஏதோ பிரச்சனை நடக்க மாதிரியும். அதுல வந்து அவர் மோஸ்ட்லி பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதனால அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துப்பாரு. இதெல்லாம் வந்து இவங்களோட இன்ட்ரோங்க. ஓகேங்களா, சோ இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் பிர்மிங்ஹாம் அப்படிங்கிற அந்த நகரத்துல ஒரு கேங்கா இருக்காங்க. அந்த கேங்கோட பேர் தான் பீக்கி பிளைண்டர்ஸ். இவங்கன்னா போலீஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா பயம் மட்டும் இல்ல, எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க. இவங்க எப்பவுமே துப்பறிவாளர் விஷால் மாதிரி தொப்பி போட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தொப்பிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரேசர் பிளேட் வச்சிருப்பாங்க. ஷேவ் பண்றதுக்கு இல்லைங்க, யாராவது வந்து அது வந்து ஒரு கொடூரமான ஒரு ஆயுதமா யூஸ் பண்றதுக்காக அந்த பிளேட் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கேங் தான் இந்த பீக்கி பிளைண்டர்ஸ். அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட குதிரையை கொண்டு போய் ஒரு சைனா டவுனுக்கு போறாரு. அங்க இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஏதோ குங்குமத்தை கொடுத்து, அந்த குங்குமத்தை வந்து பாத்தீங்கன்னா மந்திர சொல்லி அந்த பொண்ணு குதிரை மூஞ்சில தெளிக்க. எதுக்காக இது பண்றாங்கன்னா, பெட்டிங் கட்டி இருக்காங்க இந்த குதிரை மேல. வந்து இந்த குதிரை வந்து இந்த சடங்கு முடிச்சதுனால கண்டிப்பா அந்த குதிரை ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பண்ணிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அண்ணன் வந்து அவருக்கு கூப்பிட்டு கேட்கிறாரு, எதுக்காக மொத்த பெட்டி இந்த குதிரை மேல வச்சிருக்க, அதுவும் ஜெயிக்கும்னு சொல்லி வச்சிருக்க. இப்போ ஒருவேளை இந்த குதிரை தோத்துச்சுன்னா மொத்த காசுமே நம்ம கிட்ட இருந்து போயிடும், என்ன பண்ணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா அந்த குதிரை ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னு வந்து பாத்தீங்கன்னா, சர்ச்சில் அப்படிங்கிறவர், அவர் யாருன்னா ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அவரு இன்ஸ்பெக்டர் கேம்பிள் அப்படிங்கிற ஒருத்தரை பிர்மிங்ஹாமுக்கு வந்து அனுப்புறாரு. எதுக்காகனா, இவங்களோட துப்பாக்கி தோட்டா எல்லாம் சேர்த்து வச்ச ஒரு பெரிய பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் திருடப்பட்டிருக்கும். அதுக்கு பீக்கி பிளைண்டர்ஸ் தான் காரணமா இருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டு இவரை அனுப்பிச்சு அதை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா, இந்த இன்ஸ்பெக்டர் அதை கண்டுபிடிக்கும் போது அந்த பெட்டிகள் வந்து கண்டிப்பா ஐரிஷ் ரிபப்ளிக் ஆர்மி, அதாவது ஐஆர்ஏக்கு வந்து கிடைக்காம பாத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லி இவரை வந்து அனுப்பிச்சுடுறாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ ஷெல்பி குடும்பத்துக்கு தெரிய வர, அப்ப வந்து அவங்க ஆன்டி வந்து, அதாவது ஆன்டி பாலி இருக்காங்களா, அவங்க வந்து கூப்பிட்டு தாமஸ் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சர்ச்சில் வச்சு இதை பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஆமா, நான் தெரியாதனமா தான் திருடினேன், நான் வேணும்னு திருட கிடையாது, நான் வந்து பசங்களை வந்து ஒரு மோட்டார் பைக் இருக்கிற ஒரு பெட்டி தான் திருட்டு வர சொன்னேன், அவனுக்கு குடி போதையில மாத்தி திருடிட்டு வந்தாங்க, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை
பிரச்சனை வரும், அது எதையா பண்ணி மறைச்சு வை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லைன்னா கண்டிப்பா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம தாமஸ் வந்து தூக்குல போட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க அதை சொல்றாங்க. இதுக்கடையில கேரிசன் பப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிரேஸ்னு ஒரு பொண்ணு வேலை கேட்டு வருது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓனர் யாருன்னா ஹாரின்னு சொல்லி ஒருத்தர். அவர் வந்து இல்லமா ஆளெல்லாம் இல்ல வேலையெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி துரத்துறாரு. ஆனாலும் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நான் இல்ல நல்லா வேலை செய்வேன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுது. பாட்டு பண்ணது நீ அழகா இருக்க நல்லாவும் பாடுற, சரி பரவாயில்ல இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு இருந்துருது. இதுக்கடையில ஒரு நாள் நம்ம தாமஸோட அண்ணன் ஆர்த்தர் இருக்காருல்ல, அவரை வந்து தியேட்டர்ல இருந்து வரும்போது போலீஸ் வந்து புடிச்சிட்டு வந்து பயங்கரமா போட்டு அடிக்குது. இன்ஸ்பெக்டர் கேம்பிள் வந்து அங்க இருக்கிறாரு, புடிச்சு அடிக்கிறாரு. இந்த மாதிரி கன்ஸை பத்தி கேட்கிறாரு. அவனுக்கு எந்த கன்ஸை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்ல இவன் உண்மையதான் சொல்றான்னு சொல்லி அவனை விட்டுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க தாமஸ் ஒரு நாள் அந்த பப்புக்கு வராரு. பப்புக்கு வரும்போது அந்த பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்க. அந்த பொண்ணு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. அப்ப அந்த பொண்ணுகிட்ட ரம் எடுத்துட்டு வான்னு சொல்ல அந்த பொண்ணு ரம் எடுத்து வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் கிளம்பிறாரு. அப்ப அந்த கடையோட ஓனர் ஹாரி சொல்றாரு, இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வைக்கிறாரு. அப்புறம் அப்படி நம்ம ஷெல்பியோட குடும்பத்துக்கிட்ட வந்தா ஆர்த்தரை வந்து அடிச்சு துரத்தி இருப்பாங்க. ஏன்னா இவன் உண்மையதான் சொல்றான், பொய் சொல்ல அப்படிங்கறனால அந்த போலீஸ்காரர் விட்டுருப்பாரு. அதனால வந்து இவனுக்கு இங்க வந்து மருந்து ஓட்டிருப்பாங்க அடிச்சு அடிக்கி. அப்ப வந்து இந்த மாதிரி ஆர்த்தர் சொல்றாரு என்னன்னா, அவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறாராமா, ஏதோ ஒரு பிரச்சனையாமா, பெரிய ஒரு திருட்டு நடந்திருக்காமா, அந்த திருட்டுனால வந்து நாடே வந்து பிரச்சனையில மாட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, நம்மளுக்கு உதவிதான் பண்றாராமா அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த ராபரி பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது தாமஸ் வந்து அங்கிருந்து எதுவுமே சொல்லாம கிளம்ப. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தருக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆயிருது. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பின தாமஸ் நேரா ஒரு பெட்ரூம் போய் ஒரு ட்ரக் எடுத்துட்டு தூங்க போறாரு. தூங்கும்போது அவருக்கு சில விஷுவல்ஸ் வருது. அந்த விஷுவல்ஸ்ல என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு டனலுக்குள்ள யாரோ பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து இவங்களை அடிக்க ஆரம்பிச்ச மாதிரி கனவு வருது. அப்ப தாமஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெட்டியும் டேனியும் கூட இருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிருப்போம் யார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அவங்க இருக்கிற மாதிரி கனவு வருது. இந்த விஷுவல்ஸ் அவருக்கு அடிக்கடி வர, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சில ட்ரக்ஸ் எடுப்பாரு, சில டைம் அதிகமா ட்ரிங்க் எடுத்துப்பாரு. இதையும் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் காலையில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க 2 பேர் கீழே நடந்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாமஸ் பாக்குறாரு. அப்படியே அங்கிருந்து நம்ம கிரேஸ் கிட்ட வந்தா அந்த பொண்ணு நேரா போய் நம்ம இன்ஸ்பெக்டர் கேம்பிள் வந்து பாக்குறாங்க. அப்போ தெரிய வருது இந்த பொண்ணு கேம்பிளுக்காக வந்து ஒர்க் பண்ணுது. இந்த பொண்ணோட முக்கியமான வேலை பீக்கி பிளைண்டர்ஸ் கிட்ட நெருங்கி எப்படியாவது அந்த கன்ஸ் எங்க இருக்க இடத்த கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த பொண்ணோட வேலை. இந்த பொண்ணு எதுக்காக இந்த வேலை செய்யுதுன்னா, ஐஏரியா வந்து இவங்க அப்பா கொடுப்பாரு, அதாவது ஐரிஷ் ரிபப்ளிக் ஆர்மி வந்து இவங்க அப்பாவை கொண்டிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இந்த கன்னு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் கிட்ட நெருங்க பார்ப்பாங்க. மற்றபடி பீக்கி பிளைண்டர்ஸ்க்கு இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. இந்த பொண்ணு கேம்பிள் சொல்றது கேட்டு அண்டர் கவர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுங்கிற விஷயம் நமக்கு வந்து ரிவீல் பண்றாங்க. இதுக்கடையில டேனி விஸ்பேங்க் நம்ம ப்ரீவியஸா வந்து நம்ம சொல்லியிருப்போம், அதாவது இவர்கிட்ட அப்பப்போ மனநல வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுவாரு. ஏன்னா போர்ல வந்து இவருக்கு நடந்த பிரச்சனைகள் வந்து அப்பப்போ கனவா வரும்னு சொல்லி அவர் அந்த மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வெயிட்டர் வந்து என்னாச்சு தம்பி இங்கிருந்து கிளம்ப அப்படின்னு சொல்லும்போது பதட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இவர் கொன்னுறாரு. அதை வந்து 2 இட்டாலியன்ஸ் வந்து பாத்துறாங்க. அப்புறம் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டாரு. தாமஸ் வந்து என்ன பண்றாருன்னா, இதுக்கு மேல நீ உயிரோடு இருக்க கூடாது, நீ உயிரோடு இருந்தீங்கன்னா உனக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுட்டு கொண்டுறாரு. கரெக்டா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட் வருது. அந்த போட்ல அவனோட பாடியை போட்டுட்டு அந்த போட்ல யார் இருக்காருன்னா சார்லி ஸ்டாங்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தாமஸ்க்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அவரை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடி வந்து அதுல போட்டு அந்த கப்பல்ல வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதாவது சின்ன போட்ல வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த டேனி வந்து முழிச்சுக்கிறாரு ஒரு டனல்குள்ள இருக்கும்போது. அப்போ ஒரு சொர்க்கத்துல இருக்கிறேன்னு கேட்கும்போது, நீ சொர்க்கத்துல இல்ல, நீ சாகரிக்கிற மாதிரி சித்தரிக்க தான் பட்ட, எதுக்காகனா ஒரு சின்ன பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சார்லி ஸ்டாங்கிறவர் வந்து சொல்றாரு. அப்போ உங்களுக்கு தோணும் இவனுக்கு ரத்தம் வச்சு சுடும்போது அப்படின்னு சொல்லும்போது அது ஆட்டோட ரத்தத்தை தான் வச்சிருப்பாரு ஆக்சுவலா அவரு. அப்ப சார்லி சொல்லுவாரு, நான் உன்னை லண்டனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி தாமஸ் சொன்னாரு, இனிமேல் நீ ஒரு பீக்கி பிளைண்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லி அவனை கூட்டிட்டு போறாரு லண்டனுக்கு. அதுக்கப்புறம் பாலி வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி நீ அந்த துப்பாக்கி வந்து கொடுத்துட்டியா இல்ல அது விட்டுட்டியா, அதுல இருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து விட்டுட்டேன், அது ஒரு பிரச்சனை கிடையாது, அதை நான் வந்து அதோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன், அதை நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரு போய் சொல்லிடுறாரு. அப்போ தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் அப்படியே வெளியில பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படியே நடந்து போக போக அப்படி இந்த எபிசோடு முடியுது. எபிசோட் 2ஓட பிகினிங்ல இந்த பீக்கி பிளைண்டர் கேங் வந்து ஏதோ கண்காட்சிக்கு போயிட்டு இருக்க. அப்போ ஒரு இடத்துல நிறுத்தி தாமஸ் வந்து ஜானிங்கிற ஒருத்தங்கிட்ட இருந்து குதிரையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அப்போ வந்து இவங்களோட ஃபேமிலிக்கார, அதாவது பீக்கி பிளைண்டர்ஸோட ஃபேமிலிக்கார வந்து சும்மா ஒரு ரவுண்ட் ஓட்டிட்டு சொல்லி ஜானி கிட்ட கொடுக்க, அந்த நேரத்துல பின்னாடி வந்து லீ ஃபேமிலி 3 பேர் இருக்காங்க. அவனுக்கு 3 பேர் சும்மா வாய் வச்சுட்டு கவனம் இல்லாம பீக்கி பிளைண்டர்ஸோட அம்மாவை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப தவறான வார்த்தையில வந்து பேசிடுறாங்க. அப்ப கோவத்துல தான் துப்பறிவாளன் தொப்பியில் இருக்கிற பிளேட் எடுத்து மூஞ்சியோட வீசி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டு வந்துடுறாங்க. அப்படி நம்ம இன்ஸ்பெக்டர் கேம்பிள் கிட்ட வந்தா அவர் பீக்கி பிளைண்டர்ஸ் இல்லாத நேரத்துல அவங்க ரேஸ் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நேரத்துல இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் வாழ்ற வீடுகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஃப்ரெட்டியும் நம்ம தாமஸோட தங்கச்சி ஆடா ஷெல்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்காங்க. அப்ப அங்கிருந்து தப்பிச்சு ஓட தாமஸோட தங்கச்சி ஆடா ஷெல்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல விட்டுட்டு இவர் வந்து எங்கேயோ போயிடுறாரு. அப்போ இவங்க இருந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பர் வந்து ஆடாவோட நேம்ல வந்து இருக்கும். அந்த பேப்பர் வந்து போலீஸ்காரன் கையில கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் கேம்பிள் அங்கிருந்து கிளம்பி நேரா பாலி ஷெல்பி கிட்ட போய், அதாவது அவங்க அத்தை இருக்காங்களே அவங்க கிட்ட போயிட்டு தாமஸை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்ல பீக்கி பிளைண்டர்ஸோட தலைவனே அவன் தான் எனக்கு தெரியும், ஒழுங்கா வந்து நீங்க வந்து அவனை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாலி போய் தாமஸ் கிட்ட சொல்ல, தாமஸ் வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறார், நான் அவனை பார்க்க போக மாட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செய்ய போறாரு. என்னன்னா பீக்கி பிளைண்டர்ஸும் அப்புறம் மத்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு ராஜாவோட பிக்கை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஊரோட ராஜாவா இருக்கு அவரோட பிக்கு, அவங்களோட
அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்ல, தாமஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்தை வந்து ரிப்போர்ட்ல எழுது, நியூஸ்ல போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் அப்படியே நேரா வந்து அந்த வின்ஸ்டன் சர்ச்சில், அதாவது நம்ம கேம்ப்ல ஒருத்தர் வந்து வேலை கொடுத்திருப்பாரு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், அவர்கிட்ட போய் சேருது. அவர் வந்து இன்ஸ்பெக்டர் கேம்ப்ல கூப்பிட்டு சொல்றாரு, இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல நீ சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கலனாலோ கண்டிப்பா உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. இதுக்கு இடையில பாலி வந்து கண்டுபிடிச்சிடறாங்க ஆடா வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி. யாருனாலனா ஃப்ரெட்டினாலங்கிறது நல்லா தெரிய வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, சார்லி ஸ்ட்ராங்கர் ஒருத்தர் வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்திருப்போம் போன எபிசோட்ல. அவர் வந்து தாமஸ் கிட்ட வந்து புல்லட் காமிக்கிறாரு. அந்த புல்லட்ல வந்து பாத்தீங்கன்னா தாமஸோட பேர் இருக்கு. இது வந்து லீ ஃபேமிலியோட புல்லட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் தாமஸ் வந்து அந்த கிரேஸிங்கிற ஒரு பொண்ணு பப்ல வேலை செஞ்சுச்சு இல்லையா, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஸுக்கு வர சொல்லி வந்து இன்வைட் பண்றாரு. இதுக்கு இடையில தாமஸ்க்கு வந்து ஆடா வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம ஃப்ரெட்டி கூட இருந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாலி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில மேட்ச் பிக்சிங் பண்ணி எப்படியோ அந்த ஹார்ஸ் ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாமஸ் வந்து ஜெயிச்சிருப்பாரு. அந்த காசெல்லாம் வச்சு திருப்பி எப்படியோ பாப்புலாரிட்டி வந்து கொண்டு வந்துடலாம் பிரிமிங்ஹாம்குள்ள, அதாவது நம்மளோட கையை வந்து திருப்பி ஓங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்க. அப்போ வந்து பாலி வந்து புடிச்சு திட்டுறாங்க, என்னன்னா நீ பில்லி கிம்பர் கிட்ட பர்மிஷன் கேட்காம எப்படி ரேஸ் வந்து பிக்ஸ் பண்ணுவ, இதனால உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்ப பாலி வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆடா வந்து ஃப்ரெட்டி கிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்ல, தாமஸ் வந்து அதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் அப்படியே நம்ம பாலி கிட்டே ஆடா கிட்டே வந்தீங்கன்னா, பாலி வந்து அவங்க சின்ன வயசுல நடந்த கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலி பிரெக்னென்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து வயசு 16. அப்போ அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட நானே சாகர நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த குழந்தையோட அப்பா அதாவது அவங்க பிரெக்னென்ட் காரணமான வந்து திரும்பி வரவே இல்லை, அதே மாதிரி இவனும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ போன ஃப்ரெட்டி திரும்பி வரமாட்டா, எந்த ஒரு ஆம்பளையுமே திரும்பி வந்தது கிடையாது, அதனால நீ அபார்ஷன் பண்ணிக்கோ, அபார்ஷன் பண்றக்கா இந்த ஊர்ல வச்சு பண்ணணும், நம்மளோட விஷயம் எல்லாம் தெரிய வந்து அப்புறம் நம்மள தப்பா பேசுறாங்க, அதனால நாளைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பிடிச்சி வேற ஊருக்கு போறோம், அங்க போய் உனக்கு அபார்ஷன் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கேம்ப்ல வந்து பார்க்க போக, அவரு கூட வந்து டீல் போட்டிருக்கிறாரு. என்னன்னா தன்னோட ஆட்களையும் விட்டுரு, என்னோட வேலையும் விட்டுரு, அதே சமயம் நான் வந்து பெரிய பிளான் ஒன்று வச்சிருக்கேன், ரேஸ் ட்ராக் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதே சமயம் பில்லி கிம்பர் கூட நான் பிசினஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா நான் வந்து கன்ஸ் இருக்கிற இடத்த வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, கேம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இந்த பிளானுக்கு. அந்த நேரத்துல கேர்லிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி லீ ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா உன்னோட குதிரையை வந்து கர்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது சபிச்சிட்டாங்க, அந்த குலதர சாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பா இது பெரிய வியாதியா பரவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து தாமஸ் என்ன பண்றாருன்னா குதிரையோட தலையில சுட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி நேரா கேரிசன் பப்புக்கு போறாரு. அங்க நம்ம கிரேஸ் இருக்காங்க, அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாட சொல்றாரு. இந்த சீன் எல்லாரோட ஸ்டேட்டஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இருந்த சீன் தான், எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா பாலி வந்து ஆடாவை கூட்டிட்டு போக ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெட்டி திரும்பி வந்துடுறாரு. அது மட்டும் இல்ல, தாமஸ் தான் வந்து ஃப்ரெட்டியை வர சொல்லியிருப்பாரு, அதே சமயம் அவளை கூட்டிட்டு போன்னு சொல்லியிருப்பாரு இந்த இடத்த விட்டு. ஆனா நான் இங்க இருந்து போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன், இங்கேதான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு தாமஸை பத்தல பயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு அவர் ஒய்ஃப் ஆடாவை கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடறாரு, திருப்பி இந்த ஊருக்குள்ளேயே வந்துடுறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரிசன் பப்புக்கு பில்லி கிம்பர் வர, யாரா இங்க பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ வந்து நம்ம ஜான், தாமஸ், ஆர்த்தர் எல்லாருமே வந்து நிக்க, அப்போ தாமஸ் வந்து அவர்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்க கூட வேலை செய்யணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, லீ ஃபேமிலி வந்து நாங்க அடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து பில்லி கிம்பர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பில்லி கிம்பரோட அசிஸ்டன்ட் ராபர்ட்ஸ்ங்கிற ஒருத்தர் சொல்றாரு, நாங்க செல்டன்ஹாம் ரேசஸ்ல இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட பிகினிங் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் கிரேஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கிரேஸ் வந்து இன்னொரு 2 பவுண்டு 10 ஷில்லிங்ஸும் தா, எனக்கு வந்து புது ட்ரெஸ் வாங்கணும், செல்டன்ஹாம் ரேசஸ்க்கு வரும்போது நான் புதுசா ட்ரெஸ் போட்டு வரணும் இல்லையா, இப்படியே வர முடியாது அப்படின்னு சொல்ல தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு போறாரு. அந்த சமயத்துல ஐஆர்ஏல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வராங்க. வந்தது மட்டும் இல்லாம தாமஸ் கிட்ட கன்னிங் வச்சிருக்கேன், நாங்க நிறைய காசு தரோம் அப்படின்னு சொல்ல, பிஎஸ்ஐ ஃபேக்டரியில இருந்து நீ திருநது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எங்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரேஸ் வந்து ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்ப ஐஆர்ஏ மேனை வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்போ வந்து அவன் இந்த பொண்ணை பிடிச்சிடறான். அப்போ ஏதோ ஒரு எதிர்பாராத விதமா தெரியாதனமா அவனை சுட்டு கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க ஓடிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, பாலி ஷெல்பி வந்து என்ன சொல்றாங்க, தாமஸ் கிட்ட ஆடா ஷெல்பியும் ஃப்ரெட்டி த்ரோனும் வந்து பாத்தீங்கன்னா ஊரை விட்டு போல, இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்ப தாமஸ் சொல்றாரு, நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் காப்பர்ஸ் கிட்ட, அதாவது இந்த கேம்பில் இருக்காரு இல்லையா, அவங்களெல்லாம் வந்து காப்பர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட வந்து நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், ஃப்ரெட்டி கண்டிப்பா இந்த இடத்துல வர விட மாட்டேன், அவன் கண்டிப்பா இந்த ஊருக்கு திரும்பி வர மாட்டான் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்ல, பாலி வந்து நேரா ஃப்ரெட்டி கிட்ட போய் 200 பவுண்ட்ஸ் கொடுத்து நியூயார்க்கு ஒரு டிக்கெட் கொடுத்து இங்கிருந்து கிளம்புன்னு சொன்னாங்க. ஃப்ரெட்டி வந்து அதை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கேம்பலும் கிரேஸ் வந்து மியூசியத்துல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஐஆர்ஏ வந்தது தெரியாம நான் சுட்டுட்டேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேம்பல் கிட்ட வந்து கிரேஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாமஸ் வந்து பில்லி கிம்பர் வந்து வார்ன் பண்றாரு, லீ ஃபேமிலி வந்து செல்டன்ஹாம் ரைசஸ்ல இருப்பாங்க, அவங்க வந்து உன்னோட புக்கீஸை வந்து கிள்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்ல இதுக்கெல்லாம் இடையில பாத்தீங்கன்னா ஆர்த்தருக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் சுத்தமாவே புரியல. அப்ப தாமஸ் வந்து கிளியர் பண்றாரு, அந்த மெஷின் கன்ஸ் எல்லாம் நம்ம தான் வந்து திருடி இருக்கோம், அது நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெட்டியும் தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து ஃப்ரெட்டி வந்து நம்ம தாமஸோட தலையில கன் வச்சு நின்று இருக்காரு. அப்போ வந்து ஃப்ரெட்டி திருடப்பட்ட கன்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி தாமஸ் கிட்ட கேட்க, தாமஸ் வந்து அவரை அடிச்சு போட்டு இந்த கல்யாணம் நடக்காது, என் தங்கச்சியோட நீ பண்ற கல்யாணம் கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கிடையில கேம்பிளோட ஒரு போலீஸ்மேன் சர்ஜன் மாஸ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் வந்து மிரட்டுறாரு. என்னன்னா, நீ ஒழுங்கா ஃப்ரெட்டி எங்க கிட்ட கொடுக்கலனா உன் தங்கச்சி வந்து ஜெயில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்புறம் ஒரு வழக்கம் போல தாமஸ் போய் தூங்க போக அவர் திருப்பி அந்த போர்ல நடந்த அந்த கட்ட கனவு வந்துட்டு இருக்கு. அப்போ திடீர்னு டேனி அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஐயரியமான கொண்டது வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அது உண்மை இல்ல, நம்ம கொள்ள கிடையாது அப்படின்னு சொல்லி தாமஸ் சொல்லிட்டு இருக்காரு. இது நாங்களேன்னு முதல்ல போய் நீ சொல்லிரு, இதுல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இதனால வர வேண்டியது இல்ல, நம்ம கொள்ளல அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்றாரு. அடுத்த நாள் காலையில தாமஸும் கிரேஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்டன்ஹாம் ரேசஸ்க்கு போறாங்க. அதுக்கடையில பீக்கி பிளைண்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா லீ ஃபேமிலி வந்து தடுத்துட்டு இருக்காங்க. அதாவது லீ ஃபேமிலி வந்து கிம்பர் கிட்ட வந்து திருடிட்டு போலான்னு வந்திருப்பாங்களா, சோ அதை தடுக்கிறதுக்காக வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் போயிருக்காங்க. அதே சமயம் அவங்களே தடுத்து அந்த பணத்தை வந்து எப்படியோ வந்து கொண்டு வந்து தாமஸ் கிட்ட கொடுத்துறாங்க. தாமஸ் வந்து நேரா கிம்பர் கிட்ட அந்த பணத்தை எல்லாம் கொடுத்து, பாரு நான் சொன்னால உங்க ஆளுங்க எல்லாம் வந்து வீக் ஆயிட்டாங்க, நாங்க தான் வந்து இப்ப நீ காப்பாத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப தாமஸ் வந்து கிம்பர் கூட ஒரு டீல் போட்டிருக்காரு. என்னன்னா, நாங்க இனிமேல் உனக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து கிம்பருக்கு வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டியா இருப்போம், அதே சமயம் நீ 5% ஆஃப் மணி வந்து எனக்கு ஷேரா கொடுக்கணும், அதே சமயம் 3 லீகல் பெட்டிங் பிச்சஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. கிம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீலுக்கு வந்து சம்மதிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, எனக்கு கிரேஸ் வந்து 2 மணி நேரத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. தாமஸ் போய் அதனால கிரேஸ் கிட்ட போய் சொல்றாரு, நீ கிம்பர் கூட 2 மணி நேரம் இரு, ஆனா சீக்கிரம் எப்படியாவது அக்கௌண்டன்ட் கிட்ட இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அப்போ கிரேஸ் கிம்பர் வந்து பாத்தீங்கன்னா கிம்பரோட ஹவுஸ் இருக்க கிம்பர் வந்து கிரேஸ் கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்கும்போது அப்போ தாமஸ் கரெக்டா உள்ள வந்து அவ வந்து தப்பான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு அப்ப அந்த மாதிரி பொண்ணுங்களாம் வேணாங்கிற மாதிரி சொல்லி இவர் வேணான்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துறாரு. அப்ப தாமஸும் கிரேஸும் வெளியில வந்துட்டு இருக்க, கிரேஸ் வந்து கேக்குறாங்க, எதனால உன் மனசை மாத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இதுக்கு பதிலளிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதோட எபிசோட் 3 முடியுது. எபிசோடோட 4ஓட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஷெல்பி வந்து ஃபேமிலி மீட்டிங்காக வந்து கூப்பிடுறாரு. அப்போ வந்து ஷெல்பி ஹோம வந்து ஒருத்தரை வந்து பாத்துக்க சொல்லிட்டு போறாரு. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கட்போட். அவர் மட்டும்தான் தனியா பாத்துட்டு இருக்காரு. அதனால வந்து லீ ஃபேமிலி கரெக்டா அந்த இடத்துக்கு வர ஷெல்பி ஹோம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நொறுக்கிட்டு அதே சமயம் அந்த ஸ்கட்போட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டு போயிடுறாங்க. இதுக்கு இடையில அந்த ஃபேமிலி மீட்டிங்ல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஜான் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அதாவது இவங்க பப்ளுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜான் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றேன், அவ பேர் வந்து லிஸி ஸ்டாக், ஆக்சுவலா ஒரு ப்ராஸ்டிடியூட், ஓகேங்களா, அந்த பொண்ணு திருந்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த ஃபின் ஷெல்பிங்கிற சின்ன பையன் வந்து சொல்றான், இந்த மாதிரி வீடை வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 ஒயர் கட்டரோட பேர் வந்து இருக்கு. இது வந்து அவங்களோட போர் நாட்களை வந்து நினைவுபடுத்தி பாக்குறாங்க. இங்க எங்கேயோ ஒரு ஹேண்ட் கிரனேட் வச்சிருக்காங்க, அது வந்து இங்க எங்கேயோ தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தாமஸ் ஷெல்பி வந்து தேட போறாரு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, கண்டிப்பா ஹேண்ட் கிரனேட் வந்து கார்ல தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி. அப்ப அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட தம்பி ஃபின் வந்து அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான். நீ எப்படி உள்ள போனேன்னு கேட்கும்போது, நான் மேல் வழியா குளிச்சு வந்தா கதவை திறந்து வரல அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நீ மேல் வழியாவே திருப்பி ஏறி வா, கதவை திறக்கான்னு சொல்லும்போது, இல்ல நான் கதவை திறந்து வரேன், டப்புன்னு கதவை திறந்துடுறான். ஆனா அவர் எப்படியோ வந்து டக்குன்னு ஓடி போய் அந்த கிரனேடை தூக்கி வீசி தம்பி எப்படியோ காப்பாத்திடுறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் அங்கிருந்து கிளம்பி லீ ஃபேமிலியோட இருக்கிற இடத்துக்கு போறாரு. அதுவும் சமாதான கொடி வெள்ளை கொடி ஏத்திட்டு போறாரு. தன்னோட அம்மா வழியில எனக்கும் லீ ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் தாமஸ் அங்க உள்ள போறாரு. அங்க ஜீபா லீ அப்படிங்கிற ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, நான் இந்த மாதிரி பில்லி கிம்பரை வந்து துரோகம் பண்ண போறேன், அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இத பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கடையில பாலிசிலி வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் கிட்ட ஏதோ ஒரு அட்ரஸ் வந்து எனக்கு வந்திருக்குது, யார் அமிச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெட்டி த்ரோனோட பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாமஸ் கொண்டு போய் நேரா அந்த அட்ரஸை கொண்டு போய் நம்ம இன்ஸ்பெக்டர் சாம்பல் கிட்ட கொடுக்குறாரு. அதுல இருக்கிற அட்ரஸ் யாரோடதுன்னா ஸ்டான்லி சாப்மேன் அப்படிங்கிற ஒருத்தரோடது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட். அந்த சாப்மேன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 200 பவுண்ட் பணமும் இருக்கும். அதே சமயம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் மூலமா இவர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல, இது ஃப்ரெட்டி த்ரோனை விட இவன் தான் பெரிய கை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அட்ரஸை கொடுத்து விடுறாரு. அந்த இடத்துல சரி ஃப்ரெட்டிக்கு பதிலாக இவனை பிடிச்சுவாங்க இருக்கு, அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம கேம்பிள் வந்து மிரட்டுறாரு தாமஸை, என்னன்னா ஒரு வேளை எனக்கு நீ திருடப்பட்ட கன்ஸை கொடுக்கலன்னு வச்சுக்கவேன், என்ன வந்து இந்த பொசிஷன்ல இருந்து தூக்கிடுவாங்க, உன்னால என் வேலை போச்சுன்னா உன்னையும் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேம்பிள் அங்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, சரி இந்த அட்ரஸ் கொடுத்ததுக்கு நன்றி, இதனால வந்து ஃப்ரெட்டியும் ஆடாவையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், பத்திரமா அவங்கள வந்து சிட்டியை விட்டு வெளியில போறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கேம்பிள் வந்து அங்கிருந்து கிளம்ப தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா கன் அவர்கிட்ட நீட்டுறாரு. ஆனா எதுவுமே அவரை சுடவே இல்ல, அவர் அப்படியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாமஸ் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. அப்புறம் கேம்பிளும் அவங்க ஆளுகள் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்டான்லி சாப்மன் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப வந்து அவரோட சர்ஜன் மாஸ் ஒருத்தர் இருக்காரு, அதாவது கேம்பிள் கீழே ஒரு போலீஸ் இருப்பாரு. அவர் வந்து கேட்கிறாரு, நீங்க தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்களே ஃப்ரெட்டியை விட்டுருவேன்னு அப்படின்னு சொல்லும்போது கேம்பிள் வந்து சொல்றாரு, ப்ராமிஸ் பண்ணனா, ப்ராமிஸ் யாருக்கு பண்ண, அவனுக்கெல்லாம் ப்ராமிஸ்ங்கிறது ஒரு வார்த்தையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் பீக்கி பிளைண்டர்ஸ் எதிர்த்து போறேன், இது வந்து என்னோட
பர்சனல் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிடுறாரு. இதுக்கிடையில ஃப்ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தாயோட மறைவிடத்துல போய் மலர் வைக்கிறதுக்காக போயிருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாலி வந்து ஃப்ரெட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாலி வந்து ஃப்ரெட்டி கிட்ட வந்து அந்த தாமஸ் வந்து இன்ஸ்பெக்டர் கேம்பல் கிட்ட போட்ட டீலை பத்தி சொல்றாங்க. ஆனா ஃப்ரெட்டி சொல்றாரு, ஸ்டான்லி சாப்மேனுக்கு என்னோட அட்ரஸ் தெரியவே தெரியாது. அவனை வந்து என்னதான் போலீஸ் அடிச்சு என்னோட அட்ரஸ் கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியாது. கடைசியில் அவன் செத்து போயிடுவான். கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் கொண்டு போய் சாக வச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கு இடையில இன்வெஸ்டிகேஷன் அப்போ கேம்பில் வந்து அடிச்சே கொண்டுறாங்க. செத்து பாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம்பிள் கிட்ட கூட்டிட்டு வந்து சர்ஜன் மாஸ் காமிக்க அவர் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணணும் உனக்கு தெரியும்ல, செத்து போனவங்களை எப்படி தூக்கி போடணும் அந்த மாதிரி தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு போயிடாரு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு டிஸ்டர்ப்டா இருக்கு கேம்பிள் பண்ற விஷயங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் பில்லி கிமர் வந்து பாத்தீங்கன்னா ஷெல்பியோட ஹோமுக்கு வந்து லீகல் பெட்டிங் லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு போறாரு. சோ ஒரு வழியா எப்படியோ ஷெல்பி ஃபேமிலிக்கு முதல் லீகல் ரேஸ் ட்ராக் பிச்சும் கிடைச்சிருச்சு. அதே சமயம் அவங்களுக்கு லீகல் பெட்டிங் லைசன்ஸும் கிடைச்சிருச்சுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்தர் ஷெல்பிக்கு வந்து ஏதோ கால்குலேஷன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது கிரேஸுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா தடை செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படகுகளோட ஜங்ஷன் இருக்கீங்களா, அந்த போட் ஜங்ஷன் கிட்ட ஒரு இடத்துல தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்து தெரிய வருது. அப்போ வந்து இந்த விஷயத்த நேரா போய் அவங்க கேம்பிள் கிட்ட சொல்றாங்க. அப்போ கேம்பிளோட டீம் வந்து நைட் வந்து அங்க சர்ச் பண்றாங்க. அங்க கன்ஸ் எதுவுமே கிடைக்கல, விஸ்கியும் சிகரெட் மட்டும் தான் கிடைச்சது. இதுக்கிடையில தாமஸ்க்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா கிரேஸ் வந்து நம்ம எப்படி வேலை செய்யற விஷயத்த கேட்கறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஆர்தர் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கேத்தோலிக் சர்ச்சுக்கு வந்து தாமஸ் வந்து அவரை கூட்டிட்டு வர தாமஸ் வந்து கண்டுபிடிச்சாரு, நீ கேத்தோலிக் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீ ரெண்டாவது தடவை என்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து நம்ம தாமஸ் சொல்றாரு, நீ வந்து ஷெல்பி ஃபேமிலியில ஒருத்தரா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, என்னோட அசிஸ்டண்டா வரணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல அப்படி சொல்லி போட்டு அந்த பொண்ணுக்கு அங்க முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்போ அடுத்து தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா லிஸி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு, அதாவது லிஸி ஸ்டாக்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஜான் இருக்கான் இல்லையா, ஜான் ஷெல்பி வந்து லவ் பண்ற கல்யாணம் பண்ணிக்க போற, ஆனா தப்பான பொண்ணு, ஆனா அவ திணிதான் சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணுகிட்ட வந்து நம்ம தாமஸ் வந்து பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது 8 பவுண்டு கொடுக்குறாரு. 8 பவுண்டு கொடுத்து அந்த பொண்ணு சரி நான் லாஸ்ட் டைம் கூட ஒரு வாட்டி வரேன் அப்படின்னு சொன்னதும் தாமஸ் அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, எதுவுமே மாறாது, நான் உனக்கு டெஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்ல நீ இன்னும் மாறலைங்கிற விஷயத்த கண்டிப்பா நான் ஜான் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கிரேஸ் கேம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாம என்னால வேர் ஹவுஸ் தவிர்த்து வேற எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம தாமஸ் வந்து என்னோட புக் கீப்பராவும் செக்ரட்டரியா வந்து வச்சுக்க சொல்லியிருக்காரு, என்னைக்கு வேலை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் வந்து கேம்பிள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் கேம்பிள் வந்து ஒன்னு நோட் பண்றாரு, தாமஸ் வந்து கண்டிப்பா வந்து இவரோட அழகுல விழுந்துட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நோட் பண்றாரு. அப்படி நம்ம தாமஸ் கிட்ட இருந்தா தாமஸ் வந்து நேரா ஜான் கிட்ட சொல்லிடுறாரு, நான் லிஸி கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து என் கூட வான் கூப்பிட்டதுக்கு அவ சரி நான் வரேங்கிற மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொன்னது ஜான் வந்து நான் லிஸி பார்க்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு உள்ள போயிடுறாரு. அப்படி நம்ம தாமஸ் கிட்ட வந்தீங்கன்னா தாமஸ் வந்து நேரா கிரேஸை மீட் பண்ணி நீ போய் என் தங்கச்சி கிட்ட ஒரு இன்விடேஷன் கொடுத்து ஃபேமிலியோட விழா ஒன்று இருக்கு, அதுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி கிட்ட சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கிரேஸுக்கு ஒரு முதல் வேலையை வந்து கொடுத்து அனுப்புறாரு. அப்புறம் அவர் ரூமுக்கு போய் பார்க்கும்போது ரூமுக்குள்ள யாரோ இருக்கிற சத்தம் கேக்குது. டப்புன்னு கன் எடுத்து நீட்டும் போது பார்த்தா அவரோட தம்பி ஜான் தான் உள்ள இருக்கான். உள்ள உட்காந்து தாமஸ் அடிக்கிற ட்ரக்கை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கான். இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் லிஸியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். எங்க பார்த்தேன்னு கேட்கும்போது அவரோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் கூட பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி கவலைப்படாதுன்னு சொல்லி எப்பவுமே பொண்ணுங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிட்டு ஜானை வந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஷெல்பி பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து லீஸ் கூட நம்ம சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தாமஸ் ரிவீல் பண்றாரு, என்னன்னா ஜானுக்கும் லீ ஃபேமிலியில எஸ்மியா லீ அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம். சோ ஜான் கிட்ட உண்மையை சொல்லி வர சொன்னா வரமாட்டான்னு சொல்லிட்டு சண்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கடைசியில 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணிச்சிருவாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா சம்மதிச்சிருவாரு அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம். அப்புறம் வெட்டிங் எல்லாம் நல்லா ஃபயர் ஒர்க்ஸ் டான்சிங் சொல்லி ஜாலியா போயிட்டு இருக்கிற இடத்துல ஆடாவும் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களோட நீர் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பையன் பிறந்துருது. கரெக்டா ஃப்ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய பார்க்க வர குழந்தைய கையில் எடுத்து வச்சு உலகத்துக்கு வந்ததுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. டக்குன்னு போலீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெட்டியை தூக்கிட்டு போயிருவாங்க. யார் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா கிரேஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க இன்ஸ்பெக்டர் கேம்பல் கிட்ட ஃப்ரெட்டியோட லொகேஷனை. ஸோ போலீஸ் வந்து ஃப்ரெட்டியை தூக்கிட்டு போக ஆடாவும் மற்ற ஷெல்பி நினைச்சுக்கிறாங்க இது வந்து கண்டிப்பா தாமஸ் தான் பண்ணியிருப்பான், ஃப்ரெட்டியை வந்து போலீஸ் கிட்ட மாட்டி விடுறது கண்டிப்பா வந்து தாமஸ் தான் அப்படின்னு சொல்ல பாலி நேரா வந்து தாமஸ் வந்து பயங்கரமா திட்டிட்டு நீ ஒரு பொய்க்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதோட எபிசோட் 4 முடியுது. எபிசோடு 5 எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா தாமஸ் ஷெல்பி வந்து நேரா போய் டேனி விஸ்பேங்கோட கல்லறையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ டேனி விஸ்பேங்க் சாகலைங்கிறது தெரியலையா, இருந்தாலும் அவர் அந்த கல்லறையை பார்க்க போயிருக்காரு. அப்புறம் அங்கிருந்து அப்படியே கட் பண்ணி ஆண்ட் பாலி காமிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடா ஷெல்பியை பார்க்க போயிருக்காங்க. பையன் பிறந்திருக்காங்க இல்லையா, பையனுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்காக சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அதே சமயம் ஆடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரப் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ஆடா அதுக்கு திருப்பி பதிலே பேச கிடையாது. சரி சாப்பாடு கெட்டு போகிறதுக்குள்ள சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு வெளியில சாப்பாடு வச்சுட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன சீன் வந்து காமிக்கிறாங்க. என்னன்னா ஃப்ரெட்டியை வந்து சிறைச்சாலையில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை போட்டு ரொம்பவுமே அடிச்சு கொடு
கொடூரமா ரத்தத்தோட வச்சிருக்காங்க. இதுக்கிடையில தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸை பார்க்க வர தாமஸ் வந்து அவரோட பிளாக் இங்கை வச்சு கேலண்டர்ல வந்து ஒரு ஸ்டார் வரையறாரு. அந்த ஸ்டார் வந்து பிளாக் ஸ்டார் டே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பில்லி கிம்பரி அவங்க ஆளுகளையும் வந்து நான் கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு தாமஸ். ஆனா வேடிக்கை என்னன்னா கிரேஸுக்கு நல்லாவே தெரியும் இந்த சண்டைனால கண்டிப்பா வந்து ஷெல்பியோட குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் மேல கண்டிப்பா வருத்தம் தான் போடுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸுக்கு நல்லாவே புரியுது. இதுக்கிடையில ஆர்தர் ஷெல்பி ஜோ என்ன பண்ணிருப்பாருன்னா ஏதோ ஒரு இடத்துல பாக்ஸிங் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ அவர் பேரு ஆர்தர் ஷெல்பி தான். சோ இவர் ஆர்தர் ஷெல்பி ஜூனியர், அவர் ஆர்தர் ஷெல்பி சீனியர். சோ அப்பாவை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு லஞ்ச் கூட்டிட்டு வர தாமஸ் அப்ப கரெக்டா உள்ள வராரு. உள்ள வந்ததும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு தேவைப்படும் போது நீ குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டா, இப்ப மட்டும் எதுக்கு வந்தேன்னு சொல்லி வெளியில போக சொல்றாரு. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி, ஆனா கிளம்புன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்ப தாமஸ் சொல்றாரு உனக்கு ஒருவேளை அந்த ஆள் கூட போனோம்னா நீயும் கிளம்பிடு அப்படின்னு சொல்லி ஆர்த்தரை சொல்ல அவர் அங்கிருந்து கோவமா கிளம்பி நேரா கேரிசன் பப்க்கு போறாரு. அங்க வந்து நம்ம கிரேஸ் வந்து ஏதோ பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப கிரேஸ் வந்து ஒரு கேஷ் கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க தெரிய வருது டேனிங்கிற ஒருத்தருக்கு வந்து காசு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆர்த்தர் வந்து அப்ப சொல்லிடுறாரு ஆமா டேனி விஸ் பேங்க் தான் போயிட்டு இருக்கு, ஆனா அவர் தான் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கிரேஸ் கேட்கும்போது கிரேஸ் இன்னொன்னு சொல்றாங்க நான் அவரோட சமாதியும் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தர் வந்து இதுக்கு மேல எது கேள்வி கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் கிரேஸ் வந்து போய் பாத்தீங்கன்னா டேனி விஸ் பேங்கோட கல்லறையை பார்க்க போறாங்க. அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி ஆர்த்தரையும் ஃபின்னியும் காமிக்கிறாங்க. அதாவது மூத்தவனும் இளையவனையும் காமிக்கிறாங்க. அவங்க வந்து நேரா போய் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்கும் போது அவங்க அப்பா சொல்றாரு இந்த மாதிரி நான் அமெரிக்கால ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆர்த்தர் சீனியர் ஆர்த்தர் சூனியர் மாத்தி மாத்தி சண்டை போட்டு செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து சொல்றாரு எனக்கு சில ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி அப்பாக்காக நான் கொடுக்காம யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபண்டு தரேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து சம்மதம் சொல்லிடுறாரு. இதுக்கிடையில கேரிசன் கப்புக்கு ஐரிஷ்மேன் ஒருத்தர் வர்றாரு. அவர் பேர் மெலாக்கி பிர்னே. அவர் வந்து தாமஸ் வந்து பார்க்க எபிசோட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் கன்னு கேட்டு வந்தாங்களா, அதுல ஒருத்தன் வந்து செத்துட்டான்ல அந்த சாவுக்கு நீதா காரணமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அதை வந்து நான் உனக்கு கொல்லல அப்படின்னு சொல்லி சொல்ல சரி எப்படியோ ஆனா அவன் வந்து என்னோட கசின் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்ல நீதா வந்து கன்னை திருடி இருக்கேன்னு தெரியும், எல்லா மிஷின் கன்ஸ் எங்க வச்சிருக்கேன்னு கேட்கும்போது தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாரு எங்கிட்ட தான் கன்ஸ் இருக்கு, நான் உனக்கு சரியான ரேட்டுக்கு வந்து நான் உனக்கு வித்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கப்புறம் அவரு சரின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப தாமஸ் நேரா வந்து இன்ஸ்பெக்டர் கேம்பில் பார்க்க போய் இந்த பெர்னேயை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்ல தாமஸ் ஒரு டீல் போட்டிருக்காரு நான் வந்து உயிரோட உங்கள்கிட்ட பெர்னே வந்து கொடுக்கணும்னா போலீஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கிறாரு. இதுக்கிடையில ஆர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா ஷெல்பி ஹோம்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் நேரா அவங்க அப்பாட்ட கொடுத்துறாரு. ஷெல்பி கேசினோ உருவாக்குறதுக்காக அமெரிக்கால அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா சொல்றாரு நீ வந்து என்ன பாக்ஸிங் ரிங்ல வந்து வெள்ளிக்கிழமை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி தாமஸ் கிட்ட வந்தா நடுராத்திரில திடீர்னு தாமஸ் வந்து கேரிசன் பப்புக்கு வர கிரேஸ் கிட்ட வந்து ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்ல அவர்கிட்ட அந்த பொண்ணு கிட்ட வந்து கண்ணு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு பின்னாடி உறைஞ்சுக்கோ, நான் சிக்னல் கொடுக்கும்போது கரெக்டா வந்து 2 ஐரிஷ்மேன் வந்து உள்ள இருப்பாங்க, அதுல ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வந்து பாயிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே சமயம் நான் இங்க உட்காந்துருப்பேன், அவங்க வந்து எனக்கு ஆப்போசிட் தான் உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டா பாத்து வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு போய் ஒளிஞ்சுக்கும். அப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 ஐஆர்எம் வந்து வராங்க, மெலாக்கி பிர்னேவும் மேக்யூரே அப்படிங்கிற மாதிரி 2 பேர் வராங்க. அப்போ தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா திருடப்பட்ட அந்த கன்ஸோட லொகேஷன் வந்து கொடுக்க எக்ஸ்சேஞ்சா வந்து பாத்தீங்கன்னா மணியை வந்து வாங்கிக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் வந்து சிக்னல் கொடுக்க கிரேஸ் வந்து உள்ள வந்து கூட இருக்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொண்டுறாங்க. ஏன்னா அவங்க ஐஆர்எம் என்னாச்சு அவங்க அப்பா கொண்டவங்களாச்சு, அதனால கண்ட்ரோல் இறந்து சுட்டுறாங்க. அதாவது மேக்யூரே அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து சுட்டு கொண்டுறாங்க. அப்போ வந்து பிர்னே வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் வந்து முழுக்க அப்படியே மூச்சடிக்கி சாகடிக்கே போயிடுறாரு. அந்த சிச்சுவேஷன் வந்து வந்துடுறாரு. அப்ப தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த பிளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது. அவர் கனவு வரும் இல்லையா அந்த வார்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அது வந்து ஞாபகம் வர தாமஸ் வந்து எப்படியோ திருப்பி பிர்னே பிடிச்சி அடி பயங்கரமா அடிச்சிடறாரு. பக்கத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு குடமாட்டு இருக்குங்க, ஒரு பித்தளை குடத்தை தூக்கி அடியடி அடிச்சு மூஞ்சியை உடச்சிடுறாரு. அப்புறம் தாமஸ் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் கரெக்டா உள்ள வர தாமஸ் வந்து போலீஸ் கிட்ட பிடிச்சி திட்டுறாரு. நீ வந்து கரெக்டா 6 நிமிஷத்துல வந்திருக்க வேண்டியது, ஆனா ஏன் இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பாடி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லிடுறப்ப தாமஸ் வந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா கிரேஸை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் நேரா போய் இன்ஸ்பெக்டர் கேம்பில் பார்த்து நான் வந்து இந்த இடத்துல இருந்து ரிசைன் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டேனியோட கிரேவ்ல தான் வந்து அந்த கன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு லொகேஷனையும் கொடுத்துறாங்க. அதே சமயம் நீங்க கன் எடுத்ததுக்கு அப்புறம் ப்ராமிஸ் பண்ணுங்க தாமஸ் வந்து எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரிசன் பப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் வந்து ஐரிஷ் சாங் தான் பாடிட்டு இருக்காங்க. ஐரிஷ் மேனை கொண்டுட்டாங்க, அவங்களோட ஸ்ட்ரெஸ் அதெல்லாமே போயிருச்சு. ஸோ ஐரிஷ் சாங்கே உட்காந்து பாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க பாடுற அழக. அதே சமயம் ஆர்த்தர் வந்து அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாக்ஸிங் ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அப்பா வரவே இல்லை. இன்னொரு பக்கம் வந்து ஆடா வந்து அவங்க குழந்தை வந்து அழுகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கேம்பில் வந்து எப்படியோ அந்த திருடப்பட்ட மிஷின் கன்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாரு. ஆனா ஒரு கன்னு தவிர, சோ ஒரு கன் மட்டும் அவருக்கு கிடைக்கல, அந்த ஒன்ன தவிர மத்த எல்லா கன்ஸுமே அவருக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு கேம்பில் பார்க்க
வர கேம்பிள் வந்து ப்ரொபோஸ் பண்றாரு, இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் வந்து உங்களுக்கு பெட்டரான பொண்ணு கிடைக்கும், நான் வந்து இந்த இடத்த விட்டு ரிசைன் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, அப்போ வந்து அவருக்கு புரிஞ்சிருது, ஏன்னா கிரேஸ் வந்து தாமஸை லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால அவர் கொஞ்சம் கோவமா கத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் வந்து அங்கிருந்து கிளம்ப கட் பண்ணி அப்படி நம்ம ஆர்த்தர் கிட்ட வந்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ட்ரெயினருக்கா நின்று இருக்காரு. அப்போ வந்து ஆர்த்தர் வந்து பிடிச்சிடறாரு. அப்போ ஆர்த்தர் வந்து அவங்க அப்பா அடிக்க பாக்குறாரு. ஆனா அவங்க அப்பா இவனோட பலசாலியா இருக்க, அவனை வந்து கொன்னே போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கிருந்து கிளம்ப இவன் அழுதுட்டே வந்துடுறாரு ஆர்த்தர். அப்புறம் ஆர்த்தர் நேரா ஷெல்பி ஹோமுக்கு வர, அங்க வந்து பாலி இருக்காங்க. அப்போ ஆர்த்தர் வந்து கேட்கிறாரு, இந்த விஷயம் வந்து தாமஸுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, தாமஸுக்கு தெரியாது, ஆனா நீ சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்னா நான் 500 பவுண்ட் கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துருப்பான், என்ன பண்ண போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு நம்ம ஆர்த்தர். இதுக்கடையில இன்ஸ்பெக்டர் கேம்ல என்ன பண்றாருன்னா போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. என்னன்னா தாமஸை நோக்கி தான் நம்ம போறோம், அடுத்த டார்கெட் தாமஸ் தான் சொல்லிட்டு இருக்க. அதே நேரம் தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா அவன் சின்ன தம்பி ஃபின் கூட வந்து நேரா போய் அந்த கிரேவை வந்து செக் பண்றாங்க. அங்க வந்து கன்ஸ் எல்லாமே தொலைஞ்சு போச்சு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ யாரோ வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கடையில ஆர்த்தர் செல்வி நேரா சரக்கெல்லாம் போட்டு நேரா அந்த பாக்ஸிங்க்கு போயிட்டு எவனாவது ஒருத்தன் கூட சண்டை போடுவாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப அங்க இருக்கிற ஆளுகளை அடிச்சர போறா போட அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அவரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இதுக்கடையில தாமஸ் நேரா போய் கிரேஸை மீட் பண்ணி கேரிசன் பப்ல இந்த மாதிரி போலீஸ் என்ன தேடி வர போறாங்க, நான் எங்க போறதுன்னு தெரியல, நான் எங்கேயாவது போகணும்னு சொல்லும்போது கிரேஸ் வந்து எங்க கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ போலீஸ் வந்து அங்க இருக்கிற ஹாரியை வந்து பிடிச்சி தலையில கண்ணை வச்சு கேட்கறாங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து சொல்லிடுறாரு கிரேஸ் கூட போயிடறாரு அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாறி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மிஷனை கேன்சல் பண்ணுங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட இருக்கிறவர் கேட்கிறாரு, அந்த பார்மேடை கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு இல்லைங்க, எதுக்குங்க மிஷனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மிஷனை முடிங்க அவ்வளவுதான், இனி அவனை தேடி போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ மிஸ்டர் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேஸோட வீட்டுக்குள்ள இருந்து பாக்குறாங்க. அப்போ அந்த விண்டோல தெரியுது நம்ம கிரேஸும் தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற விஷயம் தெரியுது. அதை பார்த்துட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அப்புறம் தாமஸ் வந்து கேட்கிறாரு, எனக்கு வந்து இத்தனை நாளா கேட்டு இருந்த சத்தங்கள் எல்லாம் எதுவுமே கேட்கல, நீ எப்பவுமே என் கூடவே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என் கூடவே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, வாழ்க்கையிலேயே ஹெல்ப் பண்ணு, எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து அழுதுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தூக்கு போட்டுக்கிறாரு. சூசைட் பண்ணிக்கலாம்னு பார்க்கும்போது அந்த கயிறு வந்து கட்டாயி அவர் கீழே விழுந்துடுறாரு. அப்படியே நம்ம கேம்பிள் கிட்ட வந்தா அவர் சர்ச்சில் கிட்ட வந்து ஒரு மெசேஜ் சொல்லிட்டு இருக்காரு, என்னன்னா என்னோட மிஷன் வந்து முடிஞ்சு போச்சு, அதே சமயம் நான் அந்த இடத்த விட்டு போறேன், ஆனா அது போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தரை மீட் பண்றாரு. அப்ப கழுத்துல வந்து அவர் தூக்கு போட்டுக்கலாம் அந்த தடயம் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் வந்து ஒரு கார்டை கொடுத்து, நீ வந்து இதோட ஓனர் மாதிரிடா, இப்போ வந்து நம்ம 3 பேருமே ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ், நம்ம 3 பேருமே ஈக்குவல் பார்ட்னர், சட்ட ரீதியா நம்ம வந்து பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால இனிமேல் இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பண்ணாதேன்னு சொல்லி போட்டு கலாய்க்கிறாரு. என்னன்னா அடுத்து இந்த கயிறு கட்டையில தொங்காத, நேர கன் எடுத்து உணவே சுட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல அந்த இடத்துல இன்னொரு சொல்றாரு, நீ செத்துட்டேனா பிரச்சனை இல்ல, உன்னோட ஷேரை வந்து நானும் தம்பி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து தாமஸ் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு ஆர்த்தர் கிட்ட, என்னன்னா தாமஸோட சோர்சஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இன்ஸ்பெக்டர் கேம்ப்ல வந்து ஊரை விட்டு போறாராமா, இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஷெல்பி ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இனி நம்ம தான் இங்க ஆட்சியே அப்படிங்கிற மாதிரி டைம் டு லீடுங்கிற மாதிரி அவங்க எல்லாரையும் காமிச்சு வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் 5 முடியுது. எபிசோட் 6 வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கேம்ப்ல நேரா போய் சைனா டவுன்ல இருக்கிற மிஸ்டர் ஜாங்கோட பிராத்ல வந்து போய் பாக்குறாரு. கிரேஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால உங்களுக்கு என்ன பண்ண தெரியாம அந்த மாதிரி ஒரு பிராத்லுக்கு போய் அங்க போய் இருக்கிறாரு. அந்த நேரத்துல அப்படி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் வந்து இன்னைக்கு தான் அந்த பிளாக் ஸ்டார் டே வந்துருச்சு, எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா போய் அவர் வந்து நம்ம கிம்பருக்கு எதிராக செயல்பட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட பாய்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் பண்றதுக்காக எல்லார்கிட்டயும் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கடையில கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா மியூசியம்ல வந்து கேம்ப்ல இருக்காருன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ஜன் மோஸ் தான் இருக்காரு. அதே சமயம் மாஸ் வந்து அந்த கிரேஸ் கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா யார் எழுதிருக்காருன்னா கேம்பிள் தான். அதுல வந்து நீ வந்து அந்த மாதிரி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. சோ தாமஸ் கூட அவர் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு போறாரு அசிங்கமா. இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா கேம்பிள் வந்து அந்த ப்ராஸ்டியூட் வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ணிடுறாரு. ஆனாலுமே அந்த பொண்ணு வந்து சொல்லுது, பரவாயில்லைங்க நீங்க வந்து ஸ்பெஷல் கஸ்டமர் தானே, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அவர் வந்து பக்கத்துல உட்கார சொல்றாரு. ஆனா வந்து இல்ல நான் பக்கத்துல எல்லாம் உட்காரலன்னு சொல்லி அந்த பொண்ணு ஓடிடுது. அந்த பொண்ணு அழுதுட்டே போய் மிஸ்டர் ஜாங், அதாவது அந்த பாத்தலோட ஓனர் இருக்காரு அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க தாமஸ் வந்து அவரோட சூட்டை வந்து டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப அந்த இடத்துல தாமஸ் தெரிய வருது கேம்பிள் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால அவர்கிட்ட போய் பேச போறாரு. அப்ப வந்து தாமஸ் சொல்றாரு, நீங்க சிட்டியை கிளீன் பண்ண வேணும்னு நினைச்சேன், கடைசி பார்த்தா இந்த மாதிரி பொண்ணுங்களோட படுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எகத்தாளமா பேசிட்டு இருக்காரு. அப்ப கேம்பிள் வந்து சொல்றாரு, நான் வந்து இன்னைக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் கூட ஒரு மீட்டிங் இருக்குது, ஏன்னா நான் தான் கன்ஸை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்ப தாமஸ் பார்த்து கேட்கிறாரு, நான் எப்படி நான் கன்ஸை கண்டுபிடிச்சேன்னு உனக்கு தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே சமயம் கேம்பிள் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போறாரு, என்ன நான் இன்னைக்கு நாள் முடியறக்குள்ள உன்னோட மனசு நோக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே நம்ம ஆண்ட் பாலி கிட்டையும் ஆடா கிட்டையும் வந்தீங்கன்னா பாலியும் வந்து பாத்தீங்கன்னா ஆடா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னா பாலியோட குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தூக்கிட்டு போகும்போது அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தாங்க. ஆனா தாமஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் தான் நம்ம குடும்பத்துக்கே ஒரு ஸ்ட்ரென்த் பவர் எல்லாமே அவன் தான் நம்ம குடும்பத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் வந்து உனக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுக்கு காரணமே அவன் தான், அவன் இருக்கிறனால தான் வந்து நீ நல்லா இருக்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ராஜமாதா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெட்டியை காப்பாத்துறதுக்காக வந்து ஒரு வழி பண்ணி வச்சிருக்கான், அதனால அவன் தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்து அப்படியே கட் பண்ணி நம்ம கேம்பிள் கிட்ட வந்தா அவர் வந்து சர்ச்சில் கிட்ட ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சில் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு.
அதே சமயம் அந்த இடத்துல கேம்பிள் இன்னொரு விஷயம் சொல்றாரு, கிரேஸ்ங்கிற ஒரு பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷனுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம், அந்த பொண்ணுனால தான் இந்த கேஸை நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சர்ச்சில் வந்து கேட்கிறாரு, அப்ப பீக்கி பிளைண்டர்ஸ் என்ன பண்றது, வழக்கம் போல அவங்க கொண்டு ஜாலியா இருப்பானுங்களா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவனுங்களை அரெஸ்டும் பண்ண மாட்டேன், அதே சமயம் அவங்களை சும்மா விட்டுற மாட்டேன், அவங்களுக்கு வந்து வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி மீட்டிங் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது அந்த பிளாக் ஸ்டார் டேக்காக அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷெல்பிஸும் லீஸும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து கிம்பர்மேன் வந்து கொல்ல போறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. எந்த இடத்துலனா வார்செஸ்டர் ரேசஸ் அந்த இடத்துல வந்து வச்சு கொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க தங்கச்சி ஆடாவும் அவங்க பையன் அதாவது கை குழந்தை காலையும் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் கூட்டிட்டு வர தாமஸ் வந்து அவங்க மனசு ஏத்துக்கிறாங்க. அவங்க வந்து தாமஸ் மனசு ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் ஃப்ரெட்டி தோன் வந்து நிஜமாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து பாத்தீங்கன்னா மீட்கப்படுறாரு. சோ அப்படி நம்ம ஃப்ரெட்டி கிட்ட வந்தா ஃப்ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்கார ஒருத்தர் கூட்டிட்டு வர வழியில நம்ம டேனி வெஸ்பேங்க் வந்து பாத்தீங்கன்னா மெஷின் கன்னை வச்சு போலீஸை மிரட்டி எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெட்டியை வந்து காப்பாத்துறாரு. ஃப்ரெட்டிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா செத்து போன எப்படா உயிரோட வந்தா அப்படிங்கிறது. ஏன்னா இவருக்கு தெரியாது இல்லையா டேனி செத்து போன மாதிரி நடிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம கேரிசன் பப்புக்கு வந்தீங்கன்னா கிரேஸும் தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் கேங்க் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம தாமஸ் வந்து சொல்றாரு, அடுத்த டீம் மீட்டிங்ல கண்டிப்பா வந்து நீ வந்து இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிரேஸ் வந்து சொல்றாங்க, நீ திரும்பி வரும்போது அதாவது இந்த ரேஸுக்கு போயிட்டு நீ திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க ட்ரை பண்றாங்க, நான் வந்து மாதிரி உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இடையில வந்து ஒருத்தர் சொல்றாரு, பில்லி கிம்பர் வந்து நம்ம ஆளுகளை கூட்டிட்டு இங்க வந்துட்டு இருக்கானமா, நம்ம அவனை கொல்ல போறோங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சு போச்சு, அதனால நம்மளை கொல்றதுக்காக இங்க வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல தாமஸ் வந்து நேரம் வந்து ஆடா கிட்ட போயிட்டு நீ சேஃப்டியா இரு, கிம்பர்ஸ்மேன் வந்து நீ பார்த்தாங்கன்னா பிடிச்சிருவாங்க, இது வந்து நீ பிளாக் ஸ்டார் வே பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ வந்து பாலி வந்து சொல்றாங்க கண்டிப்பா பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து இதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தாமஸ் வந்து சொல்றாரு, லீ ஃபேமிலி ஆல்ரெடி அந்த ரேஸ் டாக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ நம்ம லீஸ் வந்து இல்லாம தான் நம்ம தனியாக தான் சண்டை போடணும், நம்ம கிட்ட வந்து ஆளுகளும் பெருசா இல்ல. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, கிரேஸ் வந்து துரோகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாலியும் தாமஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்றாங்க. அப்போ பாலி வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸை போய் கேரிசன் பப்ல வந்து பார்க்க போறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் வந்து கிட்டத்தட்ட கிளம்புற நிலையில் இருக்க கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன் எடுத்து நிற்கிறாங்க. அப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்றாங்க, நான் வந்து ஏஜென்ட் ஆஃப் கிரவுன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ என்னால் உன்னை சுட முடியும், அதே சமயம் உன்னை வந்து என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க. அப்போ வந்து போலி எனக்கு உன்னை பார்த்தலாம் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாலி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, தாமஸ் வந்து என்ன உன்னை அக்செப்ட் பண்ணிட்டாலும் நான் கண்டிப்பாக உன்னை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க பாலி. அது மட்டும் இல்லை பாலி சொல்றாங்க, ஒழுங்கா இப்போ ஊரோட்ட ஓடிரு, திருப்பி என் கண்ணில் மாட்டேன்னா கண்டிப்பாக நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி பாலி சொல்றாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் வந்து அதை சொல்ல வந்திருப்பாங்க, அதுக்குள்ள இன்டரப்ட் பண்ணி வேற ஒருத்தர் மூலியமா அந்த விஷயம் தெரிய வந்து இப்போ வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ்க்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கடையில் தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுகளுக்கெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூட்டிட்டு போயிட்டு ஏன்னா கிம்பர்ஸ் வந்து இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்போ அப்படி நம்ம கட் பண்ணி இன்ஸ்பெக்டர் கேம்ப்ல வந்து காட்டுறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகட்டும், நம்ம போலீஸ் அங்கே அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜன் மாஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சர்ஜன் மாஸ் வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. என்னன்னா கரப்ஷனுக்கு எதிராக இருக்க வேண்டிய போலீஸை வந்து கரெக்டா இருக்காரு அப்படிங்கிற ஒரு இதனால வந்து ரொம்பவே ஒரு அப்செட்டா இருக்காரு. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம மாஸ்டர் கிளைமேக்ஸ் மாதிரி ஃபேஸ் ஆஃப். ஸோ ஒரு பக்கம் பில்லி கிம்பர் இருக்காங்க, அது பக்கம் பீக்கி பிளைண்டர்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் நின்று இருக்கும்போது கரெக்டாக அவங்க சண்டை போடும்போது யார் வர பார்த்தீங்கன்னா ஆடா ஷெல்வி வந்து உள்ள வந்துடுறாங்க. அதே சமயம் அவங்க கை குழந்தை வந்து கூட்டிட்டு வந்து 2 பேருக்கு நடுவில் நிற்க வச்சு அவங்க 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க சண்டை போட்டு செத்துக்கிட்டா உங்க மனைவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதவையாயிருவாங்க, அவங்க என்னடா தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பில்லி கிம்பர் வந்து ஆமா கரெக்ட் தான், நம்ம எதுக்காக சாகணும், தப்பு பண்ணவன் தானே சாகணும், அதை தனியாக மற்றவங்க எல்லாம் சாகணும் சொல்லிட்டு நேரா டக்குன்னு கன் எடுத்து நம்ம கிம்பர் வந்து நம்ம தாமஸை சுட்டுறாரு. அப்போ வந்து தாமஸை காப்பாத்துறதுக்காக குறுக்க வந்து டேனி வர டேனியை வந்து சுட்டு கொண்டுறாரு கிம்பர். அப்போ கடுப்பான நம்ம தாமஸ் என்ன பண்றாருன்னா நெத்தி போட்டுலயே வந்து சுட்டுறாரு. அப்போ தாமஸ் சொல்றாரு, நானும் கிம்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்த நின்னோம், அவன் செத்துட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு, நீங்களா உயிரோட போங்க அப்படின்னு சொல்லி கிம்பர் கூட வந்து ஆளுகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து துரத்தி விட்டுறாரு. அதே சமயம் பில்லி கிம்பரோட பாலியை வந்து எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல கட் பண்ணி நம்ம கிரேஸ் கிட்ட வந்தீங்கன்னா கிரேஸ் நேரா கேம்பிள் கிட்ட போயிட்டு நீ டாமி கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேம்பிள் சொல்றாரு, இன்னைக்கு நாள் முடியும் போது உன்னோட இதயம் உடஞ்சிருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்ன, வேற எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்ல அப்ப கேம்பிள் சொல்றாரு, பார்த்தா நீ தான் 2 பேரோட இதயத்தை உடச்சிருப்ப போலயே அப்படின்னு சொல்லி சொல்ல அப்ப கிரேஸ் சொல்றாங்க, நான் ஏன் இதயத்தையே உடஞ்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தாமஸோட நெஞ்சில பட்ட புல்லட் வந்து எடுத்துட்டு யார் எடுக்கிறாருன்னா ஜெர்மியா ஜீசஸ் ஒருத்தர் வந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆர்த்தர் வந்து அவரை கிளீன் பண்ண அதுக்கப்புறம் அவங்க வந்து நேரா போய் டேனியோட பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு அங்கிருந்து நேரா வந்து என்ஜாய் பண்றதுக்காக போறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து கிம்பர் எதிர்த்து ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, இப்போ வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் மட்டும்தான் எல்லா இடத்துலயுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாஸ் நேரா இன்ஸ்பெக்டர் கேம்ப் கிட்ட போய் சொல்றாரு, பில்லி கிம்பரோட பாடி வந்து கிடைச்சிருக்கு, ஸோ இப்போ வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதே சமயம் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, இது இவங்க 2 பேருக்கு சண்டை நடந்ததுக்கு வந்து எந்த ஒரு ஐவிட்னஸும் கிடையாது, ஏன்னா எங்கேயுமே போலீஸ் இல்லையே, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க அதே சமயம் ஃப்ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அப்போ கரெக்டா கேம்ப்ல வந்து சர்ச்சில் கூப்பிட்டு நான் வந்து எதிர்காலத்தை நினைச்சு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரு. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இதுக்கடையில தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸோட அப்பார்ட்மெண்ட்ல போய் பாக்குறாரு. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, நான் யாருன்னு கூட சொல்ல
சொல்லலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்றாரு, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம கிரேஸ்ன்னு சொல்றாங்க, நான் உன்னை விரும்புறேன், நீ உன் வேலையை முடிச்சுட்டு நீ லண்டன்ல வந்து பாரு ஒரு வாரத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் நேரா வந்து கேரிசன் பப்புக்கு போறாரு. அங்க போய் பாலி கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, டிம்பர்மேன் எல்லாம் இங்க இருந்ததுனால லீ ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு, அங்க இருக்கிற எல்லா பிக்சர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் அவங்க சகோதரர்கிட்ட எல்லாம் அவர் சொல்றாரு என்னன்னா, ஷெல்பி பிரதர் லிமிடெட் தான் உலகத்திலேயே 3வது லார்ஜஸ்ட் லீகல் ரேஸ் ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் டார்பி சபினியும் ஆல்ஃபிரட் சாலமனோடது மட்டும்தான் நம்மளை விட பெருசு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதாவது ஹிண்ட் கொடுக்குறாராமா, இவங்க தான் அடுத்த வில்லன்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் வந்து ட்ரை பண்றாங்க. என்னோட டெசிஷனை வந்து நான் 3 நாள்ல சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அதே நேரம் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கேம்பில் வந்து கிரேஸ் வந்து ட்ரெயின் ஏறும்போது குறுக்கு போய் நிற்கிறாரு. அதே சமயம் கன்னை கொண்டு காமிட்டு நிற்கிறாரு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கன் சவுண்ட் மட்டும் தான் கேட்டுச்சு, ஆனா அந்த இடத்துல ஸ்கிரீன் வந்து பிளாக் ஆயிரும். நம்ம கிரேஸை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் கொன்னாரா இல்லையான்னு தெரியல. அதே சமயம் தாமஸ் வந்து என்னோட டெசிஷனை சொல்றேன்னு சொல்லி டாஸ் சுண்டுவாரு. டாஸ்ல வந்து ஹெட்ஸ் விழுந்துச்சா டெய்ல்ஸ் விழுந்துச்சான்னு தெரியல. அந்த இடத்துல சஸ்பென்ஸோட முடிச்சு இந்த சீசன் முழுக்க முடியுது. ஸோ சீசன் 2ல வந்து மிக 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 விரைவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த சீரிஸ் பத்தி பேசலாம்னு சொல்லி சஜஷனும் கொடுங்க கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு புது வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்டட் அண்ட் தமிழ். ஷார்ட்டா சொன்னா எஸ் அண்ட் எஸ்.